வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் மாநாடு. மாநாடு படத்துக்கான மோஷன் போஸ்டர் இன்னைக்கு வெளிவரும் அப்படின்ற மாதிரி பட டீம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னைக்கு மாநாடு படத்திற்கான மோஷன் போஸ்டர் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சும்மா டெரிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா வெறித்தனமா கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. அந்த மாநாடு நடக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துல இருந்து சிம்பு துப்பாக்கி கையுமா நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இந்த ஒரு மோஷன் போஸ்டர் எடிட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சூப்பரான ஒரு மோஷன் போஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாநாடு படத்தோட மோஷன் போஸ்டர் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல தலைவா தலைவா அப்படின்ற ஒரு சவுண்ட் ஒன்று வரும். எல்லோருமே கொடி பிடிச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கொடியில என்ன இருக்கும் அப்படின்னா முத்தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி அந்த கொடியில இருக்கும். அதே போல அந்த ஒரு கூட்டம் யாருக்காக நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட சிஎம். ஸோ அவருக்காண்டி நடக்குது. யாரு தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னா இது சம்பந்தமா ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம். மோஷன் போஸ்டர்ல அதுக்கான ட்விஸ்ட்டை வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதவே சொல்லிடுறோம். ஸோ இந்த படத்துல தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் அவர் தான் இந்த படத்துல முதலமைச்சர் நடிக்கிறாரு. ஸோ அதற்கான ஒரு மாநாடு தான் நடந்துட்டு இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா தலைவா தலைவான்னு கத்துவாங்க. அதே போல சைட்ல பாத்தீங்கன்னா அவருக்கான அந்த பிளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு கூட்டத்துல தான் எஸ்டிஆர் உள்ள இருக்க மாதிரி கையில துப்பாக்கியோட இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான மோஷன் போஸ்டர் வெளிவந்துருந்துச்சு. அது மட்டும் இல்ல, யுவன் சங்கர் ராஜா அவருடைய இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் சும்மா பிச்சை உதறி இருக்காரு மனுஷன். ஸோ பிஜிஎம் போடுறதுக்குன்னே தமிழ் சினிமாவுக்கு பிறந்து வந்திருப்பாரு போல. ஒரு பிஜிஎம் நம்ம புதுசா கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல ஸோ இது ஏதோ ஒரு பிஜிஎம்மோட கண்டிப்பா கனெக்ட் ஆகுது அப்படின்ற சின்ன ஒரு திங்க் இருக்கும். ஆனா இந்த ஒரு மாநாடு படத்தோட பிஜிஎம்ல ஸோ எந்த திங்குமே கிடையாது. டெஃபினட்டா இது பாத்தீங்கன்னா வேற ரகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவனுடைய பிஜிஎம் மிகப்பெரிய ஒரு பலமா மாநாட்டுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த மோஷன் போஸ்டர்லயே அவ்வளவு நேர்த்தியா கொடுத்திருக்காரு. இந்த மோஷன் போஸ்டர் வெளிவரதுக்கு முன்னாடியே இன்னொரு போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தேர்ட் லுக்கா அப்படின்னு கூட அவங்க சொல்லல. ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பு மற்றும் எஸ் சூர்யா 2 பேர் இருக்கிறது போல அந்த ஒரு போஸ்ட் வெளிவந்துருந்துச்சு. எஸ் சூர்யா இந்த படத்துல வில்லனா நடிப்பாரு போல இருக்கு. ஸோ ஏற்கனவே அப்ப இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.